also. ஆமாவா இல்லையா? So இது எல்லாமே elements எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற similar elements எல்லாமே ஒரே data type ல தான் store ஆகும். For example, நம்ம we can take as an integer data type. Integer a equal to elements will be 10, 20, 30, 40. கரெக்ட்டா? So இப்படி தான் நாம வந்து நம்மளோட array elements வந்து create பண்ண முடியும். So இது எல்லாமே 10, 20, 30, 40 எல்லாமே it is comes under the number value. So it is going to store in a data type of integer. So here we are going to create a program for sorting of an elements. இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நம்மளோட elements வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இப்போ 210, 200, 340 we are going to sort the elements which is present in the array. So எப்படி நாம இந்த elements கொடுத்திருக்கோம். elements கொடுத்ததுல வந்து நம்ம ascending order ல எப்படி sort பண்ண போறோம். ascending order ல sort பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு நம்மளோட ரிசல்ட் 40, 200, 210, 300. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னென்ன elements அங்கதையும் நான் யூசர் கிட்ட இருந்து தான் வாங்க போறேன். எவ்வளவு elements நான் கொடுக்கணும்ங்கறதையும் யூசர் கிட்ட இருந்து தான் நான் வாங்க போறேன். So for that we are going to write the coding. Okay, let us start from header file. Correct? What is the meaning of stdio.text? Input, output, header file. Next, consolidated input, output, header file. So what I told us, I am going to get how many numbers going to enter in an array. அதுவும் நான் யூசர் கிட்ட இருந்து தான் வாங்க போறேன். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுப்போம்? int n. Maybe we are going to store the number of elements அப்படிங்கறத வந்து n வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம்னா n. So எப்படி நாம யூசர் கிட்ட இருந்து elements வாங்குவோம்? Through printer. Yes. Enter the elements. Enter the number of elements in an array. கரெக்ட்டா? எவ்வளவு elements நம்மளோட arrayல இருக்க போகுதுங்கறத நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். So அதனால number of elements. So in scan அப்ப என்ன சொல்றீங்க? ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கணும். First one வந்து என்ன சொல்றீங்க? What is the data type of the variable? இப்போ வந்து என்னோட data type வந்து integer. அப்ப என்ன கொடுக்கணும்? Percentage d, which is in a enclosed by double quotes. இங்க வந்து என்ன கொடுக்கணும்? variable-ஓட name. variable-ஓட name முன்னாடி ampersand symbol போட்டு கொடுக்கணுமா? சொல்லிருக்கேனா? n நம்ம போய் ஸ்டோர் பண்ண போறோம். அதனால n அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாமே செமிகோலன் வச்சு குறிச்சிருக்கணும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? n elements வந்து நான் யூசர் கிட்ட இருந்து வேல்யூஸ் கெட் பண்ணனும். சோ எது மூலமா நான் வேல்யூஸ் கெட் பண்ணனும்னா through looping concept மூலமா தான் நான் கெட் பண்ண முடியும். சோ அந்த looping நான் என்ன பண்ண போறேன்னா for loop நான் யூஸ் பண்ண போறேன். சோ for லிமே நம்ம மூணு
ரெண்டு ஃபார் லூப் நமக்கு தேவை. ஓகே